இன்றைக்கு நாம் ஏசாயா 42 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆண்டவர் தெரிந்து கொண்ட தாசனாகிய இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பார். அவர் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாகவும் வெளிப்படுத்துவார். அவர் நீதியையும் நியாயத்தையும் பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இளைப்பாற மாட்டார். அவருடைய வேதத்துக்கு தீவுகளில் உள்ள ஜனங்களும் பூமியின் கடையாந்தரத்தில் உள்ளவர்களும் காத்திருப்பார்கள். அவர்கள் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடி அவருடைய நாமத்தை துதித்து அவருக்கு மகிமையை செலுத்துவார்கள். ஜாதிகளுக்கு ஒளியாகவும் ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் நான் ஏற்படுத்தின என் தாசனை இஸ்ரவேல் ஜனங்கள் தொழுது கொள்ளாமல் துதி செலுத்தாமல் மகிமைப்படுத்தாமல் அந்நிய தெய்வங்களை தொழுது கொண்டு பான பலியிட்டு தகன பலி செலுத்துகிறார்கள். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். இதை பார்த்து நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். ஆகையால் நானே அவர்களுக்கு விரோதமாக எழும்பி சத்துருவாக மாறி யாக்கோபை கொள்ளையிடவும் இஸ்ரவேலை சூறையாடவும் சிறையிருப்புக்கும் ஒப்புக் கொடுத்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இத்துடன் ஏசாயா 42 அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.